Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம IQOO தரப்புல இருந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போற IQOO NEO 7 SE இந்த மொபைலோட full details review தான் பார்க்க போறோம். At the same time last year அவங்களோட NEO 6 மொபைல் தான் most of the YouTubers-ஓட சஜஸ்டிங்ல இருந்தது. கேமரா பெர்ஃபார்மன்ஸ்னு சூப்பரான ஒரு போனாவே இருந்தது. அதே நேரம் போன இயர் எண்டிங்ல realme 10 Pro Plus லான்ச் பண்ணிருந்தாங்க. அது ஒரு பெஸ்ட் காம்படிட்டராவே இருந்தது. பட் பீட் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் realme 10 Pro Plus 25000 க்கு சேல் பண்ணாங்க. பட் NEO 6 மொபைல் மேக்ஸிமம் அவங்க 32000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் NEO 7 சீரிஸ் லான்ச் ஆக போகுது. மொத்தம் 3 வேரியன்ட்ல 25000, 30000, 35000 னு 3 பிரைஸ் ரேஞ்சில சேல் பண்ண போறாங்க. நாம இன்னைக்கு இந்த 25000ல வர போற IQOO NEO 7 SE இந்த மொபைலோட ரிவ்யூ அண்ட் இந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. at the same time நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஒரு லைக்கும் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் 2023 க்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா செட் ஆகும். அதுக்கான ரீசன் 5G சப்போர்ட் தான். NEO 6 மொபைல்ல வெறும் 4 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருந்தது. பட் இந்த மொபைல்ல இந்தியாவுல இருக்க மேக்ஸிமம் 5G பேண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். சோ இந்த மொபைல் இந்த 2023 க்கு கண்டிப்பா சூட்டபிள் ஆகும். தென் இந்த மொபைல்ல பிரைஸ் ரேஞ்ச்னு வர 25000 மேபி ஒரு 2000 வேரி ஆகலாம். இந்த பிரைஸ்ல realme 10 Pro Plusல ஒரு செம்மையான டிஸ்ப்ளே கர்வ்டு டிசைன்ல கொடுத்திருந்தாங்க. பட் இந்த மொபைல்ல இருக்க டிஸ்ப்ளே கர்வ்டுலாம் கிடையாது. ஆனா ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே தான். 6.78 இன்ச் AMOLED டிஸ்ப்ளே 20:9 ரேஷியோல கொடுத்திருக்காங்க. இது ஒரு Full HD Plus டிஸ்ப்ளே 388 பிக்சல் per inch கொடுத்திருக்காங்க. சேம் டைம் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 1500 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டோட இங்க NEO 6 விட பிரைட்னஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. at the same time டிஸ்ப்ளே சைஸும் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸ் ரொம்பவே பெஸ்டா பண்ணிருக்காங்க. இங்க ப்ராசஸர்னு வர Dimensity 8200 கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் இந்த பட்ஜெட்ல வர மத்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸரா தான் கண்டிப்பா இருக்கும். இது 1 or 2% டிஃபரன்ஸ்ல 9000+ க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த Dimensity 9000+ ப்ராசஸர் 1 or 2% டிஃபரன்ஸ்ல Snapdragon 8th Gen 1 க்கு ஈக்குவலா இருக்கும். சோ 25000 க்கு கண்டிப்பா ஒர்த்தான ஒரு ப்ராசஸர் தான் இது. ஒவ்வொரு கோர்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டாஸ்க்கு மேட்ச் ஆகற மாதிரி வெவ்வேறு CPU கூட கம்பைன் பண்ணிருக்காங்க. இது Mali G610 GPU கூடவும் கம்பைன் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர். பட் இந்த Dimensity 8200 ப்ராசஸருக்கும் 1080 ப்ராசஸருக்கும் இருக்க டிஃபரன்ஸ்னு பார்த்தா அப் டு 40% வரைக்கும் வேரி ஆகும். ஏன்னா realme 10 Pro Plusல இந்த Dimensity 1080 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ கேமிங்னு வர இந்த மொபைல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸாவே இருக்கும். தென் LPDDR5 RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா கேமரான்னு வர 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா 2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சாரும் கொடுத்திருக்காங்க. இந்த டெப்த் சென்சார் தேவையில்லாத ஒன்னு தான். பட் மேக்ரோ சென்சார் அட்லீஸ்ட் ஒரு 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்கலாம். கொஞ்சம் யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட இந்த மொபைல் ஒரு சிங்கிள் கேமரா மொபைல் தான். சோ இந்த 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கும். தென் ஃப்ரண்ட்ல ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா போன NEO 6 சீரிஸை விட இது பெஸ்டா இருக்கும்னு நம்பலாம். தென் ஃபைனலா ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இத ஃபில் பண்ண 120 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட் இந்த சார்ஜரை பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்கும். பட் இந்த சார்ஜரை வச்சு பிரைஸ் வேரி பண்ணாம இருந்தாங்களா இன்னும் ஒரு பெஸ்டாவே இருக்கும். இந்த 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட்ல ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல 60% சார்ஜ் ஃபில் பண்ணிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்ல 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கிறது இன்னொரு நல்ல விஷயமாவும் இருக்கு. மத்தபடி பேக் சைடு இருக்க டிசைன் ஆல்ரெடி NEO 6ல பார்த்தா அதே டிசைன் தான். பட் கேமரா டிசைன் கொஞ்சம் மாத்தி இருக்காங்க, அவ்வளவுதான். சேம் டைம் இங்க பிளாஸ்டிக் பேக் பேனல் வரதுக்கு தான் ரொம்பவே சான்சஸ் அதிகம். மேல பார்த்தா இந்த ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்ம் ஆன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சோ எண்ட் ஆஃப் தி வீடியோ இந்த மொபைல் 27000 வரைக்குமே வொர்த்தான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய போன் தான். இங்க கேமரா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாலுமே அடுத்த NEO 7 அண்ட் NEO 7 ரேசிங் இந்த ரெண்டு மொபைலுமே கேமரா கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க. ப்ராசஸர் சைடும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு அமௌண்ட் ஒரு பிரச்சனையா இருக்குன்னா கண்டிப்பா இந்த மொபைலையே செலக்ட் பண்ணிக்கலாம். at the same time இந்த மொபைல் வர வரைக்கும் நீங்க தாராளமா இந்த பட்ஜெட்ல வெயிட் பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. at the same time நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Thank you.